Hi students, போன வீடியோவில் வந்து ecological factorsல வந்து ஃபஸ்ட் ஒன் climatic factorsல ஃபஸ்ட்டு லைட் பார்த்தோம். இப்போ வரக்கூடிய அடுத்த செகண்ட் வந்து பி வந்து என்னென்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த climate factors, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் factors. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து which affect almost all the metabolic activities of an organism. ஒரு ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசனுடைய அது பிளான்டாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங் எதாக இருந்தாலும் சரி, அதில் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனுடைய லிவிங் ஆர்கானிசனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை பூரா கண்ட்ரோல் பண்ணது, அதை அஃபெக்ட் பண்ணக்கூடியது டெம்பரேச்சர் அப்படிம்பாங்க. இப்போ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டின்னு என்ன, உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, ரெஸ்பிரேஷன் நடக்குது, அதனுடைய குரோத்து, டைஜஷன், அதை இந்த மாதிரி எக்ஸ்க்ரீஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நடக்கும் பார்த்திங்களா லிவிங் ஆர்கானிஸில். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எவ்ரி ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் புரியுதுங்களா. ஸோ ஆஃப் அன் ஆர்கானிசம் ரெக்வயர்ஸ் அன் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட், புரியுதுங்களா. ஸோ அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், மேக்ஸிமம் அதிகமாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும். மேக்ஸிமம் மெட்டபாலிக் ப்ராசஸ் எப்படி இருக்க ஆப்டிமம் டெம்பரேச்சரில் இருக்கும். சரி, இப்போ இந்த டெம்பரேச்சர் அதில் வந்து என்னென்னா 3 லிமிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிஸுக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் மினிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 3 டைப் இருக்குது. மினிமம் டெம்பரேச்சர்னால் லோ டெம்பரேச்சர். ஸோ அந்த லோ டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிஸினுடைய இந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், லோவாக தான் இருக்கும், ரொம்ப லோயஸ்ட்டாக தான் இருக்கும், புரியுங்களா. சரி, ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும், புரியுதுங்களா. அப்போ வந்து லிவிங் ஆர்கானிஸுக்குரிய சூட்டபிள் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னது, ஆப்டிமம் டெம்பரேச்சர். அடுத்து தேர்டு வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அதிகமாக என்னாச்சுன்னா அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன வில் ஸ்டாப், நின்று போயிடும். அதாவது என்ன சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதே மாதிரி தான் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் வரைக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்ல ரேட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நல்லபடியாக போகும். பட்டு அந்த லெவலை தாண்டுறப்ப ஓவர் டெம்பரேச்சர் வந்தால் என்னாகும், அந்த ஆர்கானிஸனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ தான் 3 டைப்ஸ் ஆஃப் அந்த லிமிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரேக்கையர் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார், ரேக்கையர். ஸோ த பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இந்த வேர்ல்டு வெஜிடேஷனை, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடேஷன்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, 4 டைப்ஸாக பிரிக்கிறாரு. என்னென்ன, மெகாதேர்ம்ஸ், மீசோதேர்ம்ஸ், மைக்ரோதேர்ம்ஸ் அண்டு ஹைக்ளோதேர்ம்ஸ் அப்படின்னு 4ஆக பிரிக்கிறாரு. மெகா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், மெகானாலே எடுத்தோம் ஹை, அதாவது ஹை டெம்பரேச்சரில் வரும். மீசோதேர்ம்னா ஒரு மீடியமான டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ். மைக்ரோனா லோ டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய இது அந்த வெஜிடேஷன்ஸ். அப்புறம் ஹைக்ளோதேர்ம்னா அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் அந்த டெம்பரேச்சரில் வர்றது, ரொம்ப லோயஸ்ட்டு வரதில் வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ்னால் கொதிநீர் ஊற்று, வெப்ப நீர் ஊற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அப்படியே பூமியிலேருந்து மேலே வந்து ஒரு ஊற்று வருது அல்லது பூமிக்கு அடியில் வந்து ஒரு ஊற்று போகுது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். அதை தெர்மல் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிம்பாங்க, வெப்ப நீர் ஊற்று அப்படிம்பாங்க தமிழில். அதே மாதிரி டீப் ஷீ, அதாவது கடல் ஆழமான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெர்மல் எப்படி இருக்குமா, ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ், அதாவது வெப்ப நீரில் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோங்கிறாங்க, 100 டிகிரிக்கு மேலே இருக்குமா. 100 டிகிரி செல்சியஸே நம்ம பாய்லிங் வாட்டருடைய டெம்பரேச்சர், கொதிக்கிற தண்ணி 100 டிகிரி செல்சியஸ். ஸோ அதை விட ரைஸாக இருக்குமா, அதிகமாக இருக்குமா, அந்த வாட்டருடைய கொதிநிலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச், அந்த தெர்மல் டாலரன்ஸ், அந்த டெம்பரேச்சரை வந்து தாங்கக்கூடிய அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி, அந்த டாலரண்ட் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த ஆர்கானிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஆர்கானிசம்ஸ் கிளாசிஃபைட் இன்ட்டு 2 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த தெர்மல் டாலரன்ஸ், டெம்பரேச்சரை வந்து எந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் 2 டைப்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று யூரிதெர்மல், இன்னொன்று வந்து ஸ்டீனோதெர்மல்.
யூரிதெர்மல் அப்படிங்கிறது ஆர்கானிசம்ஸ் விச் கேன் டாலரேட் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிளேஸில் வாழக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ், அந்த ஏரியாவில் வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த சரௌண்டிங்கில் ஏற்படக்கூடிய அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் என்ன அர்த்தம், மாறுபாடு, ஏற்ற இறக்கம்னு சொல்கிறாங்க பார்த்தியா. திடீர்னு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும், அதிகமாகும், திடீர்னு டெம்பரேச்சர் என்ன ஆகும், குறையும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது என்னென்னா ஹை ரேஞ்ச், வைட் ரேஞ்ச், மேக்ஸிமம் எவ்வளோ நீ டெம்பரேச்சர் ஏறினாலும் சரியா அல்லது நீ எவ்வளோ குறைஞ்சாலும் சரியா அதெல்லாம் நான் தாங்கிக்குவேன் அப்படிங்கிறது புரியுதா. நீ எவ்வளோ டெம்பரேச்சரு அதிகமானாலும் சரி, அதிகமான டெம்பரேச்சர் அந்த ஃப்ளக்சுவேஷன் வேரியேஷன் வந்தாலும் அதில் டாலரேட் பண்ணி அந்த இடத்துல வந்து சர்வை பண்ண அந்த ஆர்கானிசம் யூரிதெர்மல் ஆர்கானிசம் அப்படிம்பாங்க, புரியுதா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜோஸ்டிரா. இது வந்து ஒரு மரைன் ஆஞ்சியோஸ்போம், கடல் வாழ் ஒரு ஆஞ்சியோஸ்போம், கடலில் வந்து இருக்கக்கூடியது. அண்டு பார்த்திங்கன்னா ஆர்டிமீசியா டெடென்டட்டா, இந்த மாதிரி 2 ஆர்கானிசம் பிளான்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டீனோதெர்மல், ஃபஸ்ட்டு இதுக்கு நேர் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது இதில் என்னென்னா ஆர்கானிசம்ஸ் விச் கேன் டாலரேட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச், இது வந்து வைட் ரேஞ்ச், இது என்னது ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த அளவு மினிமம் டெம்பரேச்சர் வேரியேஷனை தான் தாங்கும். அதிகமான டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து இதனால் உயிர் பிழைக்க முடியாது, அந்த பிளான்ட்டு அந்த ஆர்கானிசம் நேரம் செத்து போயிடும், புரியுதுங்களா. ஸோ அந்த ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கொஞ்சம் வித்தியாசம் தான் நான் தாங்கிக்குவேன்ப்பா, ரொம்பலாம் வித்தியாசம் தான் என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா. டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஒரு 20 டிகிரினா 22 டிகிரி டெம்பரேச்சர் கூடனா நான் சமாளிச்சுக்குவேன். அதாவது 20 டிகிரியில் நான் இருக்கிறோன்னா போய் 50 டிகிரி டெம்பரேச்சரில் இருந்தால் இருக்க முடியாது, அதுதான் அந்த இதில் வர்றது, புரியுதுங்களா. ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இது டாலரேட் பண்ணும், அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தான் ஸ்டீனோதெர்மல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ, அப்புறம் வந்து பாம், இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். மேங்கோ உங்களுக்கு தெரியும், இந்த மாமரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடியது, ஸ்மால் வேரியேஷன் டெம்பரேச்சர் தான் தாங்கும், புரியுதுங்களா. ஸோ இந்த மேங்கோ பிளான்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாவில் வைக்க முடியாது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பார்த்துங்க, மேங்கோ பிளான்ட் டஸ் நாட் க்ரோ இன் டெம்பரேட் கண்ட்ரிஸ், அதாவது கனடா, ஜெர்மன், இந்த கனடா நாடு, ஜெர்மன் நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சல்லுன்னு ரைஸ் ஆகும், மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் ரேஞ்சிலலாம் அது நம்ம மாங்காய் மரம் அங்கெல்லாம் உயிர் வாழ முடியாது, நம்ம இந்தியாவில் தான் அதுக்கு சூட்டபுளான பிளேஸ், புரியுங்களா. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அடுத்து பார்க்க போகிறது என்னது, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதாவது இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எங்கே பார்க்கலாம்னா யூஸ்வலி ஃபவுண்ட் இன் அக்வாட்டிக் ஹேபிடேட், நீர் வாழிடங்கள். இப்போ ஒரு குளமாக இருக்கட்டும், ஒரு ஏரியா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆறு, கடல், இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய அந்த ஹேபிடேட்டில் தான் நம்ம இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதாவது அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இன்க்ரீஸிங் த டெப்த் இன் வாட்டர் பாடி இஸ் கால்டு தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அந்த வாட்டர் பாடி, இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாண்டு, ஒரு குளம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன், நண்டு, நத்தையெல்லாம் இருக்குது, பிளான்ட்ஸும் இருக்குது. இப்போ இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர், இதுதான் சர்ஃபேஸ் வாட்டர். ஸோ இதில் வந்து என்ன செய்யுது, கீழே டெப்த்து வந்து கீழே போகுது பார்த்திங்களா. ஸோ கீழே போக போக அந்த டெப்த் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் என்னங்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து 3 லேயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 3 லேயர்ஸ் வந்து 3 லேயர்ஸ், அதாவது அந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எபிலிமினான், ரெண்டாவது வந்து மெட்டாலிமினான், மூணாவது வந்து ஹைப்போலிமினான். எபி அப்படின்னாலே அப்பர், மேலே இருக்கக்கூடிய லேயர், மெட்டா அப்படின்னாலே மிடில் இருக்கக்கூடியது, ஹைப்போனா லோயர். ஸோ அந்த 3 லேயரை வந்து பிரிச்சுக்காங்க பார்த்திங்களா. சரி, எபிலிமினானுங்கிறது அப்பர் லேயர் ஆஃப் வார்மர் வாட்டர். அப்படியே குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலே அப்படி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வாட்டர் லேஸாக வார்மாக இருக்கும், சூடாக இருக்கும், லைட்டாக சூடாக இருக்கும். அடுத்து மெட்டாலிமினானுங்கிறது மிடில் லேயர், இது கொஞ்சம் உள்ளே போகுது. நம்ம அடுத்து செகண்ட் லேயர், இதில் வந்து பார்த்திங்கன்னா லேயர் அதனுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர், கொஞ்சம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்குது. அடுத்து ஹைப்போலிமினான், இது பாட்டம் லேயர், கீழே வந்தாச்சு. இந்த பாட்டம் லேயரில் எப்படி இருக்கும், கோல்டர் வாட்டர், குழுன்னு தண்ணி இருக்கும், புரியுதுங்களா. ஸோ அதான் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துங்க, புரியுதா. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன்.
நம்ம எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் சர்ஃபேஸில் அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எல்லா பக்கம் ஒரே மாதிரியாக இருக்காது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன்ஸ் இன் லேட்டிடியூட் அண்டு ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். லேட்டிடியூடுங்கிறது பார்த்திங்கன்னா அது எப்படி, அதாவது விரவல், அதாவது என்ன செய்யுது, சைடில் போகக்கூடியது லேட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்னது, மேலே ஹைட்டாக போகிறது ஆட்டிடியூட். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து வெஜிடேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்காது, அதேமாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த எண்டுக்கும் வெஜிடேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும் நம்ம லேண்ட் சர்ஃபேஸில். அதேமாரி லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம பிளைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய வெஜிடேஷனும் ஒரு ஹில்ஸினுடைய டாப்பில் வந்து இருக்கக்கூடிய வெஜிடேஷனும் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு பார்ப்போம் இப்போ. புரியுதுங்களா? சரி. ஸோ இந்த வெஜிடேஷன்ஸ், இந்த எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெஜிடேஷன்ஸ் வந்து எப்படிங்கிறத பார்ப்போம். லேட்டிடியூட்னல் ஆட்டிடியூட்னல் சோனேஷன் ஆஃப் வெஜிடேஷன் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. லேட்டிடியூட், ஆட்டிடியூட். லேட்டிடியூட் அப்படிங்கிறது an angle which ranges from 0 degree at the equator to 90 degree at the poles. அந்த பூமத்திய ரேகையில் அந்த 0 டிகிரியிலேருந்து அந்த துருவ பகுதி சொல்கிறாங்க போலார் ரீஜன்ஸ், அது வரைக்கும் 90 டிகிரியில் வந்து எப்படி வேரியேஷன் வெஜிடேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்டிடியூடுங்கிறது என்னென்னா ஹை a place located above the sea level, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இந்த வெஜிடேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆல்டிடியூட். புரியுதுங்களா? சரி, இப்போ அதில் பிக்சர்ஸில் பாருங்கள், உங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், தெரியுதா? இந்த பிக்சரில் வந்து பார்த்து தெரியும். இப்போ ஈக்குவேட்டர் ரீஜன்ஸ், புரியுதுங்களா? இப்போ இந்த 0 டிகிரி அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர், இது பூமத்திய ரேகையில் 0 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது நல்ல டெம்பரேச்சர், நல்லா ஆப்டிமம் டெம்பரேச்சர், நல்ல டெம்பரேச்சரில் பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோத் வந்து நிறைய இருக்கும், மரம் செடி கொடி எல்லாமே இருக்கும். அடுத்த கொஞ்சம் என்னாவது குறையுது, அதனுடைய இது வந்து என்னாவது அப்படியே மூவ் ஆகிறப்ப இந்த ஏரியாவில் வந்து எப்படி கிராஸ் லேண்ட் அல்லது டெசர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா புல்வெளிகள் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி அதிகமாக மரங்கள் அதிகமாக பார்க்குறது கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இங்கிட்டு போனீங்கன்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு இருக்கிறது. அப்புறம் என்னென்ன டெம்பரேச்சர் வந்து குறைய என்னாவது அதனுடைய வெஜிடேஷன் என்ன டிஃபர் ஆகும். ஸோ இந்த எண்டுக்கு வர்றப்போ என்னாவது பூராமே ஐஸ். இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏரியாவில் வந்து எவ்வளவு 30 டிகிரி இருக்குதுன்னா இங்கே போக என்னாகும் 20 ஆகும், அப்புறம் 10 ஆகும், அப்புறம் 0 டிகிரி ஆகும். அப்போ இந்த போலார் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க டெம்பரேச்சர் வந்து வெரி லோயஸ்ட் டெம்பரேச்சர் இங்கே வந்து 0 டிகிரியில். அப்போ 0 டிகிரியில் என்ன இருக்காது, பிளான்ட்ஸ் அதிகமாக பார்க்க முடியாது, வெஜிடேஷன்ஸே இருக்காது. ஸோ அந்த வெஜிடேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ், புரியுதுங்களா? டெம்பரேச்சர் குறைய அங்கே என்ன இருக்காது, வெஜிடேஷன்ஸுங்கிறது லோவாக போகுது அப்படிங்கிறது அந்த லேட்டிடியூடல் ஜோனேஷன். அதேமாதிரி ஆல்டிடியூட், அடுத்தது கடல் மட்டத்திலேருந்து மேலே போக அதேமாரி பாருங்கள், நம்ம லேண்ட் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னு நல்லா திக்காக இருக்கும். கொஞ்சம் மேலே போக என்னது இந்த கிராஸ் லேண்ட் ஃபார்மேஷன், அப்புறம் ஃபாரஸ்ட் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு, கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் தூந்திர பிரதேசம், அப்புறம் பார்த்திங்கன்னா பனியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பனியாக இருக்கக்கூடிய ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இமயமலையிலலாம் பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய வெஜிடேஷனுக்கும் அந்த இமயமலையுடைய மேலே உச்சியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இமயமலை உச்சியில் போனோன்னா வெறும் பனியாக தான் இருக்கும், பனி மலைகளாக தான் இருக்கும். அங்கே வந்து பிளான்ட்ஸினுடைய இது கம்மியாக இருக்கும், வெஜிடேஷனுங்கிறது லோவாக இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆல்டிடியூட் அப்படிம்பாங்க. புரியுதா? அப்போ லேட்டிடியூட் ஆல்டிடியூட் ரெண்டுக்கு வித்தியாசம், புரியுதுங்களா? சரி, அடுத்து டிம்பர் லைன், ட்ரீ லைன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் இமேஜினரி லைன் இன் எ மவுண்டைன் higher areas of land that marks the level above which trees do not grow. புரியுதுங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போனால் அங்கே மரங்கள் வந்து இருக்காது அப்படிங்கிறது அந்த டிம்பர் லைன் அப்படிங்கிறாங்க. அதாவது the altitudinal limits of normal the tree growth is about 3000 to 4000 அந்த மீட்டரில் தான் மரங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுமா. 3000 to 4000 அப்படிங்கிறதுல தான் பார்க்க முடியும். இப்போ 3000 4000 என்னது, இதுதான் இந்த ரேஞ்சு தான். புரியுதுங்களா? இதுக்குள்ளே தான் நம்ம மரங்களை பார்க்க முடியும். புரியுதுங்களா? மேலே போக குறைஞ்சிருது அப்படிங்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்.
டெம்பரேச்சருடைய எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் என்னது இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெம்பரேச்சர். ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எப்படி லைட்டு சொன்னோமோ அதேமாதிரி டெம்பரேச்சரும் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணோம்னா அஃபெக்ட்ஸ் தி என்சைமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ஆல் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் பிளான்ட் பாடி. இப்போ பிளான்ட் பாடியில் வந்து நடக்கிற சில ப்ராசஸ் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து என்ன என்சைம்ஸினுடைய ஆக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்சைம்ஸ் தான் ஒரு மாலிகுலை வந்து இன்னொரு மாலிகுலை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் பூரா எது மூலமாக நடக்கும், என்சைம்ஸ் மூலமாக நடக்கும். அப்போ அந்த என்சைம்ஸினுடைய ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும்னா டெம்பரேச்சர் ஆப்டிமம் தேவை. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனாலோ அல்லது லோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனாலோ என்னாக அந்த என்சைமுடைய ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ என்சைமேட்டிக் ஆக்ஷனுக்கு டெம்பரேச்சர் ஒரு இம்பார்ட்டன்ட் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத இதை சொல்கிறாங்க. அடுத்து இட் இன்ஃப்ளூயன்சஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் சாலுபிலிட்டி இன் தி பயாலஜிக்கல் சிஸ்டம். இந்த பாடியில் வந்து கார்பன் டை ஆக்சைடோ அல்லது ஆக்சிஜனோ வந்து என்னதுங்கிறாங்க சாலுபிள் ஆகிறதுக்கும் டெம்பரேச்சர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இட் இன்க்ரீசஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ். இப்போ டெம்பரேச்சர் வெப்பநிலை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருந்தால் தான் சீடு என்னாகும் ரெஸ்பிரேஷன் நடந்து அந்த டெம்பரேச்சரில் என்னாகும் சீடு வந்து க்ரோத், அந்த சீட்லிங் நாற்று வந்து வளர்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். அது புரியுதுங்களா? ஸோ ஸ்டிமுலேட்ஸ் க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ். புரியுதுங்களா? அந்த விதை, இந்த நாற்று இருக்குது பார்த்திங்களா, விதையிலேருந்து வந்தோடனே வர்றதுக்கு பேர் என்னது நாற்றும்பாங்க, நாற்று சீட்லிங்ஸ்னால். ஸோ அதனுடைய க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது இந்த டெம்பரேச்சர். இப்போ லோ டெம்பரேச்சர் எடுத்துட்டோம்னா ஹை ஹியூமிடிட்டி. டெம்பரேச்சர் கம்மியானால் ஹியூமிடிட்டி என்ன அதிகமாகும், ஈரப்பதம் அதிகமாகுமா இல்லையா? ஸோ அந்த ஈரப்பதம் அதிகமானால் அது என்ன செய்யணும்னா இட் காஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் இன் பிளான்ஸில் வந்து டிசீஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்துல மாய்ஸ்ட் கண்டிஷன் இருக்கோ அங்கே உங்களுக்கே தெரியும் ஃபங்கல் க்ரோத் அதிகமாகி ஃபங்கல் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸில் வந்து ஃபங்கல் டிசீஸ் வர்றதுக்கு இந்த லோ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கண்டிஷன் வந்து ஃபேவராக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை தான். ஸோ டெம்பரேச்சர் அங்கே தேவை அதிகமாக. ஸோ இந்த வேரியிங் டெம்பரேச்சர் வித் மாய்ஸ்சர் டிட்டர்மைன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வெஜிடேஷன்ஸ். ஸோ அதேமாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகுது, மாய்ஸ்சர், இது ரெண்டுமே வந்து என்னது வெஜிடேஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து என்ன பண்ணுதான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது அடுத்ததில் வருது. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்த டாபிக் என்னது டெம்பரேச்சர் பற்றி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ கிளைமேட்டிக் ஃபேக்டரில் லைட்டு முடிஞ்சது, டெம்பரேச்சர் முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் அடுத்த ஃபேக்டர் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணது ரொம்ப தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.